நைட்டு ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, வந்துட்டியா டார்லிங்? டார்லிங் பாட்டி. அபி, பகல்ல தான் பூக்கள் பூத்து குலுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் ரூம்ல மட்டும் ராத்திரி கூட பூக்கள் பூத்து குலுங்குதேப்பா. பூவை விடுங்க பாட்டி, இங்க ஒருத்தரோட முகமும் பொரிச்சு போயிருக்கு. அது என்னன்னா பாட்டி, வெளியே மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயும் கார்டன் வச்சா எப்படி இருக்கும்னு சும்மா ஃபீல் பண்ணி பார்த்தேன். பார்க்க நல்லா தான் இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண முடியுது. இது மட்டும் தான் டிஸ்டர்பிங்கா இருக்குல்ல. ஓ, ஃப்ரெஷ்னஸ்க்காகவா? ஃப்ரெஷ் மைண்ட் ஃப்ரெஷ். அது சரி, இந்த கேண்டில் வெளிச்செல்லாம் எதுக்காகப்பா? இருந்துச்சேன்னு சும்மா ஏத்தி வச்சேன். பாட்டி, மனசுக்குள்ள யார் மேலேயாவது காதல் இருந்தாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண தோணும். அப்படியாமா? உண்மையா அபி? அப்போ நீ யார நினைச்சி இப்படி ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிருக்க? என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். ரொமான்டிக் சாங்கே கம்போஸ் பண்ணல, ரொமான்ஸ்க்கு எங்க போறது? பாட்டி, ஒருத்தன் லைஃப்ல 2 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவன் லைஃப்ல கொண்டாட்டம் இருக்காது, திண்டாட்டம் தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து என்ன ஆட்டி வச்சிருக்காங்க. நான் ஆடி போயிருக்கேன். என்னை சந்தோஷப்படுத்த யாருமே இல்லாததால நானே என்ன சந்தோஷப்படுத்திக்கிறேன். அதுக்கு தான் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாட்டி. பாவம் என் பேர, பாவமா இருக்கு. எத்தனையோ பாட்டு பாடி நீ அடுத்தவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி இருக்க. ஆனா நீயே இப்ப சந்தோஷத்துக்காக ஏங்கிட்டு இருக்க. யூ ஆர் ரைட் பாட்டி. ஏன்பா வருத்தப்படுற? நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுமே. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளு, அதுபடியே பண்ணிடு. அதான பிரச்சனையே பாட்டி. பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் என்னால பண்ண முடியலையே. மனசு சொல்றத கேட்டா மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, மூளை சொல்றது கேட்டா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் என்னதான் பண்றது பாட்டி? அதுக்காக தான் நான் என் கூட தனியாவே பேசிட்டு இருப்பேன். இவங்க 2 பேரும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் குண்டச்சு மட்டும் இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான்ப்பா. அப்ப சரிப்பா, உனக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அப்படியே பண்ணிக்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ உன் தனிமையோட சேர்ந்து ராத்திரி எல்லாம் பேசிக்கிட்டே இரு. என்னால வேற என்னப்பா சொல்ல முடியும்? வாமா ரச்சு, போலாம் வா. பாய் ரச்சனா. பாய் பாட்டி. மை டியர் பாட்டி, என் லைஃப்ல ரொமான்ஸ் வந்துருச்சுங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ எப்படி சொல்றது? எனக்கு காதலிக்க சொல்லி கொடுத்தவ தான் திரும்பவும் என் லைஃப்ல ரொமான்ஸ் கொண்டு வந்திருக்கா. தட்ஸ் மை குட் அச்சீவ். நான் இப்போ உடனே வெளியே போயிடணும். அவ இந்த ரூம்குள்ள வந்து இதெல்லாம் பார்த்து என்னை தேடும் போது நான் சடனா உள்ள வந்து அவ மனசுல இருக்கிறத வெளியே கொண்டு வந்துருவேன். ஸ்டே. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.